எனக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்தது இந்த பாட்டு தான் அப்படின்னா அது என்ன பாட்டு? கேஜிஎஃப்ல தூஃபான் அந்த சாங் தான் எனக்கு மேக்ஸிமம் ரெக்கக்னிஷன். கண்கள் சிந்தும் கண்ணீரிலே கடல் தாகம் தீர்ந்திடதே, கரை மீறிடும் காட்டுத்தீயை வான்மேகம் அணைத்திடதே. ஸோ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சிங்கிங். ஸோ அதுதான் என்னை பொறுத்தவரை சிங்கிங். சீரியஸ்லி அமேசிங் மேம். இன்னும் என் கூட படிச்சவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது லைக் நான் பாடுவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேபேக் சிங்கிங் அப்படின்ட்டு சொன்னீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? காமன் ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ்வலி ஸ்டூடியோஸ்க்கு சில மற்ற ட்ராக்ஸ் பாடுறது அந்த மாதிரி செஷனுக்கு ஆல்ரெடி போகிறது தான். ஸோ அதில் என்னோட ஒரு காமன் ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணி இந்த சாங் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் பாடின பாடல்களே எனக்கு அதிகமான ரெக்கக்னிஷன் வந்து ஒரு பிளேபேக் சிங்கராக வைஸ் அப்படின்ட்டு எனக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்தது இந்த பாட்டு தான் அப்படின்னா அது என்ன பாட்டு? கேஜிஎஃப்ல தூஃபான் அந்த சாங் தான் எனக்கு மேக்ஸிமம் ரெக்கக்னிஷன். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் பொன்னியின் செல்வன் இளையோர் சூடார். அந்த தூஃபா அந்த சாங் ஒரு தடவை பாடி காட்ட முடியுமா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் போர்ஷன் நடுவில் ஒரு 4 லைன்ஸ் வரும். அந்த டைம்ல பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது என்னோட வாய்ஸ் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணதுனால அதில் எனக்கு மேக்ஸிமம் ரெக்கக்னிஷன் கிடைச்சது. ஸோ தேங்க்ஸ் டு ரவி பஸ்டூர் சார், அதை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். கண்கள் சிந்தும் கண்ணீரிலே கடல் தாகம் தீர்ந்திடதே, கரை மீறிடும் காட்டுத்தீயை வான்மேகம் அணைத்திடதே. ஸோ இதுதான் என்னோட போர்ஷன். ஓ சீரியஸ்லி? பட் இதுக்கு தான் உங்களுக்கு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைச்சது. Wow, that was seriously amazing, ma'am. And இந்த சிங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, what it actually means to you? ஒரு ப்ரொஃபஷன், ஒரு பேஷன் இதெல்லாம் தாண்டி what actually singing is to you? It is something that makes me and the listener happy. ஸோ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சிங்கிங். ஸோ அதுதான் என்னை பொறுத்தவரை சிங்கிங். ஓகே, இது ஆக்சுவலி வந்து இப்போ டான்ஸ் ஆடணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும், எனக்கு வந்து சவுண்ட் வேணும், இதெல்லாம் நிறைய நீட்ஸ் இருக்கு. பட் சிங்கிங் அப்படின்றப்போ ஓகே நம்ம நினைக்கிற இடத்துல எப்படி வேணா நம்ம வந்து பாடலாம் இல்லையா? இந்த மாதிரி வந்து ஒரு க்ரூஷியல் சுச்சுவேஷன்ல வந்து இந்த இடத்துல நீ எனக்கு ஒரு பாட்டு பாடு அப்படின்ட்டு உங்களை புல் பண்ணி நான் வந்து ஐயோ கொஞ்சம் கூச்சப்பட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து இருந்துச்சா? எங்க நடந்துச்சு அது? ஆப்வியஸ்லி வந்து ஒரு சிங்கர் ஒரு டான்சர் அப்படின்ட்டு இருக்கும்போது இங்க பாடு இங்க டான்சர் அப்படின்னு எல்லாருமே புல் பண்ணுவாங்க, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கூச்சப்பட்ட சிச்சுவேஷன் ஏதாவது? சின்ன வயசுல வந்து எங்க வீட்டுல யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா எங்க அப்பா வந்து என்னையும் என்னோட சிஸ்டரையும் வந்து கூப்பிட்டு எப்பயுமே பாட சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு சம்டைம்ஸ் நமக்கு பாடலாங்கிற அந்த இது இருக்கும், சம்டைம்ஸ் வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் சம்திங் எல்ஸ் ஆர் வேர்லாம் இன்வால்வ்டா இருக்கும். அது சின்ன வயசுல அந்த ஸோ அப்போ அந்த ஹெசிடேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா யார் வந்தாலும் எங்க அப்பாவுக்கு வந்து he wants us to sing for them. ஸோ அந்த டைம்ல ஐ யூஸ் டு பி வெரி ஹெசிடேட்டட். பட் இப்போலாம் அப்படி கிடையாது, கேட்டா ஐ சிங் இட். இது ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லலாம் வந்து யூஸ்வலா ஒருத்தவங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் அதிகமா போற கேர்ள்ஸ் எப்படி அப்படின்ட்டு இருந்தாலே நமக்குன்ட்டு ஒரு ஃபேம் இருக்கும், நம்மள எல்லாருக்குமே ஸ்கூல்ல தெரியும், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, அப்படிலாம் ஏதாவது என்ஜாய் பண்ணிருக்கீங்களா ஸ்கூல் காலேஜ்? ஆக்சுவலி நான் வந்து பாடுவேன்னு யாருக்குமே தெரியாது. ஐ வாஸ் அ வெரி சைலண்ட், ரொம்ப சோஷியலைஸ் பண்ணாத ஒரு இன்ட்ரோவர்ட். ஆமா, சீரியஸ்லி ஹோல் த்ரூ மை ஸ்கூல் காலேஜ் ஃபுல்லாவுமே இன்னும் என் கூட படிச்சவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது லைக் நான் பாடுவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது யாருக்கும். சர்ப்ரைசிங்கா இருக்கு ஆக்சுவலி. ஸோ இப்போ நீங்க இவ்வளோ பெரிய பிளேபேக் சிங்கரா இருக்கீங்க அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சப்ப அப்படி யாராவது வியர்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி யாராவது ரியாக்ட் பண்ணாங்களா உங்ககிட்ட? நீ பாடுவேன்னு எனக்கு தெரியாது, இவ்வளோ நல்லா பாடுவேன்னு ஏன் சொல்லலை அப்படின்லாம் கேட்டிருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட. ஐ வாஸ் லைக் எனக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நான் சொல்ல முடியுமா? சந்தர்ப்பம் வரல. பட் என்னோட ஸ்கூல் 11th 12th டைம்ல ஐ அட்டெண்டட் மெனி காம்படிஷன்ஸ். அப்போதான் ஐ ஸ்டார்டட் அட்டெண்டிங் காம்படிஷன்ஸ். ஸோ அப்போல்லாம் வின் பண்ணி வரும்போது ஐ தாட் ஓகே நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அந்த காம்படிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு ஐ ஃபெல்ட்.